ஆண்டவர் இடத்துல நம்ம நன்றி சொல்லலாம். நம்மளை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் அவர் தான் நம்மளை நடத்தி வராரு. ஸோ இதை நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிள்ளைகள் 10th +2 நிறைய பேர் எக்ஸாம்லாம் எழுத போகிறாங்க. முக்கியமாக +2 இப்போ எழுதிட்டு இருக்காங்க. அதனால் அவர்களை நம்ம மறவாமல் அவங்கள நம்ம நினைக்கலாம். சரிங்களா? நம்ம ஜெபம் செய்யலாம். ரொம்ப எக்கோ சவுண்டாகவே இருக்கு. கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் கொண்டே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அருமையான இந்த மாலை வேளையிலையும் அதை நாங்கள் கூடி நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நீர் தாமே எங்களுடைய ஜெபங்களை கேட்கும்படியாக அன்றைய உம்மிடத்தில் தாழ்மையாக இந்த வேளை எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, உடைய வசனத்தை நாங்கள் நல்ல முறையில் கேட்டு ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசுகிற சித்தமான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் இருளில் இல்லாமல் வெளிச்சத்துக்கு வருவதற்கு அன்றைய எங்களுடைய மனதை நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக்கி கொண்டிருக்க எங்களை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொருவரும் உம்முடைய வெளிச்சத்தை காண, உமது முகத்தில் உள்ள பிரகாசத்தை காண கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியத்தை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். தேங்க்யூ. நிச்சயமாக நம்மளில் நிறைய பேர் தனித்து ஜெபம் பண்ணுவீங்க. நிச்சயமாக நான் நம்புகிறேன். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நாம் ஜெபத்தை உறுதியாக நம்பணும். ஜெபம் உண்மையிலுமே உயிரோட்டம் உள்ளது அப்படிங்கிறத நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளணும். அந்த ஜெபத்தினுடைய உண்மை அப்படிங்கிறது அது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், கடவுள் கொடுத்த அருள். ஏன்னா அவர் நம்மளை ஜெபிக்கும்படி சொல்லுகிறார், ஜெபிக்க தூண்டுகிறார். அதனால் நம்ம ஜெபத்தை நம்பி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஜெபத்தின் மூலமாக ஆவிக்குரிய மாற்றங்களை பார்ப்போம், அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் ஜெபக்கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களை நான் ரொம்ப அன்பாக வரவேற்கிறேன். ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறது தான் மிக முக்கியம். அது ப்ரேயர் மீட்டிங்னு இதுக்கு பேர் கொடுத்தோம்னா நாம் தான் நம்முடைய ஆவியினால் உணர்ந்து பார்த்து ஜெபிக்கிறத முக்கியப்படுத்தணும். ஜெபிக்கிற ஆவி உடையவர்களாக இருக்கணும். இல்லாட்டினா மக்கள் மத்தியில் ஒரு தெளிவான ஒரு ஆசீர்வாதத்தை இருக்காது, அறிவு இருக்காது, கடவுளை பற்றி அறிவு இருக்காது, ஆவி இருக்காது. அதனால் ஜெபத்தை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தணும். நான் இப்போது நம்ம படித்த பகுதியிலேருந்தே பார்ப்போம். எங்கே? மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம். இந்த நூற்றுக்கு அதிபதி தான். 6வது வசனம் வாசிப்போம் எல்லோருமே. ஆண்டவரே, கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவதிகளா வேண்டிக் கொண்டான். ஓகே, இட் இஸ் த ப்ரேயர். நிச்சயமாக நாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் அப்படிங்கிறது கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பாக்கியம். அதனால் இங்கே இந்த வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்கிறார். இப்போ நம்ம கேட்டு பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான சோதனைகள் வருகிறது, எத்தனை விதமான கஷ்டங்கள் வருகிறது, ஒன்றன் பின் ஒன்றாக நம்மளுக்கு பிரச்சனை வருகிறது, துன்பங்கள் வருகிறது. இதையெல்லாம் போக்கிக் கொள்ள வழி என்ன? நிச்சயமாக ஜெபம் பண்ணுகிற ஒரு காரியம்தான். ஜெபம் பண்ணுகிற காரியம்தான். ஜெபத்தை நம்ம வளர்க்க தெரியணும், ஜெபத்தை ஆசீர்வாதமாக்க தெரியணும்,
ஜெபத்தினால நன்மைகளை பார்க்க தெரியணும். அதனால் ஜெபம் என்பது இவன் நூற்றுக்கு அதிபதியினுடைய மனதார வேண்டுதல், கடவுளுடைய ஜெபம், கடவுள்கிட்ட ஜெபிக்கிற ஜெபம். இப்போ லூக்கா 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்கோ. லூக்கா 7ஆம் அதிகாரம். ரெண்டாவது வசனம். வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். இல்லை, வேலைக்காரன் மரண அவஸ்தை. இங்கே கொடிய வேதனை. ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம எண்ணி பார்க்கிற பொழுது இதெல்லாம் சில பேருக்கு வரும், சில பேர் கடந்து வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிறதெல்லாம் நல்லா தெரிந்திருக்கணும். நிச்சயமாக இங்கே அவன் சொல்லுகிறது, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான். ஓகே, இப்போது இவன் 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 கேட்க முடியாது, இவன் மன்றாட முடியாது, இவன் கடவுளை தெரியுமா தெரியாதுங்கிறது தெரியாது. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி கடவுளை பற்றிய ஒரு நல்ல நம்பிக்கையோடு இருக்கிறான், மன தெளிவுள்ளவனாக இருக்கிறான். இதுதான் நம்ம கடவுளை பற்றிய நம்பிக்கையில் அவன் தெளிவாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கிறது சூழ்நிலைகளில், கஷ்டங்களில். இங்கே 7ஆம் அதிகாரத்தை பாருங்க. 7ஆம் அதிகாரம். வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருக்கிறான். இப்போ இதுக்கு என்ன செய்ய முடியும்? 3வது வசனம். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளும்படி. ஆமாம், ஆனால் ஒரு காரியம் நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் அசையாத விசுவாசம், உறுதியான விசுவாசம். ஓகே, இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வெளியே வரப்போ டுவர்ட்ஸ் சென்னைக்கு வந்துக்கிட்டே இருப்பீங்கன்னா, இந்த கொஞ்சம் தூரம் தாண்டி அந்த காற்றாலை இருக்கும், நிறைய காற்றாலை இருக்கும். அது திருவனந்தபுரத்துலேயும் இருக்கும், நிறைய காற்றாலைகள் இருக்கும். இந்த நீங்கள் சில டைமில் அந்த விங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறத பார்ப்பீங்க, ஒரு கண்டையில் பெரிய நீளமாக. அது அசையாத உறுதியான நிலையான இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தான் இந்த நூற்றுக்கு அதிபதி நிலையான உறுதியான நம்பிக்கையை கடவுள் மேல் வைத்திருக்கிறான். இதுதான் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது. நிலையான உறுதியான அசையாத நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான். ஸோ ஜெபத்துக்கு முன்னாடி கடவுளை பற்றிய அறிவு, கடவுளை பற்றிய உறவு நன்றாக தெரிந்திருக்கிறான். அசையாத உறுதியான நிலையான நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான். அதனால தான் அவன் கரெக்டாக கைட் பண்ணுறான், லீட் பண்ணுறான். எப்படி? அவனே வேண்டிக் கொள்கிறான். இங்கே 7ஆம் அதிகாரத்தில் லூக்கா அவனுடைய யூதர்களை அனுப்பி வேண்டிக் கொள்ள வைக்கிறான். ஸோ நீங்கள் உண்மையான ஒரு அசையாத விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது பாருங்கள். நம்மெல்லாம் தொட்டா சினிங்கி தெரியலையா? தொட்டா சினிங்கி, தொட்ட உடனே மாறிடுவாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தது மாறிடுவாங்க, எப்படியாவது சூழ்நிலை வந்தது மாறிடுவாங்க, எப்படியாவது குழப்பம் இருந்தது மாறிடுவாங்க. அந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாது. அதுதான் தயவுசெய்து மறந்துடக்கூடாது. இதெல்லாம் ஒரு வளர்ச்சியை கொடுக்காது, மாற்றத்தை கொடுக்காது. ஓகே, ஆனால் இதுக்கு நல்ல விளக்கங்கள்லாம் இருக்குது தமிழில். என்னதான் நடக்கட்டுமேம்பாங்க. அது மாதிரி எது நடந்தாலும் கடவுள் இருக்கிறார். அதான் நீங்கள் கடவுளை மையப்படுத்துறது. நல்லா இருக்கிறப்ப கடவுளை மையப்படுத்துறது இல்லை. இவனுக்கு தெரியும் இந்த கஷ்டமான காலம், இந்த இடையூறான காலம், இந்த மனவேதனைக்குரிய காலம், அது அவனுக்கு பிரியமான வேலைக்காரன். அடுத்தாற்போல் அவன் மரண நோயில் கிடக்கிறான், அவனுடைய வாழ்க்கை என்னாகுங்கிறது தெரியாது. இந்த ஒரு நிலையில் கடவுள் மேலே வைத்திருக்கிற விசுவாசம்,
ஒரு உறுதியான, அசையாத, நிலையான நம்பிக்கை. இது நான் வாழ்க்கையில் சில பேரெல்லாம் பார்த்து பயந்து மதிச்சு இருக்கிறேன், பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவங்களோடலாம் பழகினதுனால அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சும்மா லைட்டாக சொல்லி பார்த்தாலே தெரியும், பேசி பார்த்தாலே தெரியும். அதனால் நாம் இப்போ இந்த முதல் காரியம், அவனுடைய விசுவாசம் அசையாததாக இருந்தது. யார் மேலே? கடவுள் மேலே. இதுதான் மிக முக்கியமான காரியம். ஓகே, ரொம்ப மறந்துடாதீங்க. நம்ம விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லலாம், ஆனால் விசுவாசத்தினுடைய செயல், வேலை சோதனைகளில் தான் தெரியும். சரிங்களா? உபத்திரவத்தில் தான் தெரியும், துன்பங்களில் தான் தெரியும், தனிமையில் தான் தெரியும். அதனால் நம்ம உண்மையிலுமே எப்படிப்பட்ட பாடுகளை கடந்து வருகிறோம் என்பது கடவுள் அறிவார் என்ற நம்பிக்கை. அதான் கடவுளுக்கும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல நெருக்கமான ஒரு உறவை பெற்றிருக்க வேண்டும். அதை நீங்கள் தயவுசெய்து மறந்துடாதீங்க. அதில் இன்னொரு காரியம், ரெண்டாவது காரியம், அவனை போய் சொல்கிறான். எங்கே? மத்தேயு 8, ஆண்டவரே என் வேலைக்காரன் கிடக்கிறான் என்று அவரை வேண்டிக் கொள்கிறான். இந்த வேண்டிக் கொண்ட உடனே ஏசாமி பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். பாருங்களா, அறிவினுடைய கூற்று, அறிவினுடைய ஒளி, அறிவினுடைய உயர்வு என்னங்கிறத இவன் காட்டுகிறான். கடவுள் சொல்கிறார், நான் வந்து உனக்கு குணப்படுத்துகிறேன்பா, நீ கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார். இந்த ரெண்டாவது பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். என்ன தெரியுங்களா? எட்டாவது வசனம், 100க்கு அதிபதி பாருங்க, அவன் அந்த கான்டெக்ஸ்டில் இருக்கிறான். என்ன சொஸ்தமாவான்? என்ன சொல்கிறாரு? நீங்கள் வர வேண்டாம். கடவுளுக்கு ஆணை இடுகிறான், கட்டளை இடுகிறான், வராதீங்க. நிச்சயமாக கடவுளை பற்றி இவ்வளவு பெரிய நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது இன்றைக்கி அபூர்வம். அந்த அபூர்வமாக இருந்தாக்கா அவங்க வாழ்க்கையில் அற்புதம் இருக்காது. அதுதான் வருத்தம். அவங்க வாழ்க்கையில் அற்புதம் இருக்காது, அவங்க வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது, வளர்ச்சி இருக்காது, முன்னேற்றம் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் தயவுசெய்து, ஏன்னா நம்ம ஜெபத்தையே அழிச்சு விடுறோம், கடவுளுடைய செயலை அழிச்சு விடுறோம், கடவுளை மறந்துடுறோம், கடவுளுடைய செயலை மறந்துடுறோம். அதுதான் மறந்துடக்கூடாது. எங்கே போனாலும் ஜெபிக்கிறவங்களை உருவாக்குங்க, எங்கே போனாலும் கடவுளை நம்புகிறவங்களை உருவாக்கணும். அதுதான் மிக முக்கியமான காரியம். இன்றைக்கி யார் எப்படி இருந்தாலும் கடவுளை நம்புகிற காரியங்களை தயவுசெய்து மறந்துடக்கூடாது. அதை நிச்சயமாக நம்ம உருவாக்கணும். நிறைய காரியங்களில் இப்போயும் நான் வந்து 2-3 பேர் என்கிட்ட பர்சனலாக சொன்னாங்க, நான் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணினேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நான் இங்கே வரேன். ஏன் அப்படின்னா, உண்மையிலுமே அவங்க கடவுளை நம்பி சொல்கிறாங்க. நம்ம கடவுள்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுறோம், கடவுளை நம்பி பதில் கொடுக்குறார், கடவுளை நம்பி நம்ம பலனை பார்க்குறோம். அதுதான் மிக முக்கியமான காரியம். ரெண்டாவது காரியம், இன்னும் ஆழமான விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியது, நீங்கள் வர வேண்டாம். சரிங்களா? அவன் போய் கேட்டுக்கிறான். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கடவுள் எப்படி வளைஞ்சி வந்து நம்மளோட செயல்படுகிறார், வளைஞ்சி வந்து செயல்படுகிறார், எப்படி வளைஞ்சி வந்து பணியாற்றுகிறார், எப்படிப்பட்ட கலாச்சாரம், எப்படிப்பட்ட ஜாதி, எப்படிப்பட்ட பணம், எப்படிப்பட்ட படிப்பு, யாராக இருந்தாலும். ஆனால் கடவுள் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ அதை நீங்கள் மறந்துடக்கூடாது, யாராக இருந்தாலும். இப்போ இவன் என்ன செய்கிறான் பாருங்க, வர வேண்டாங்கிறான். இந்த வர வேண்டாங்கிறதுக்கு மத்தேயு 7, லூக்கா 7 6வது வசனம் 6, அப்பொழுது இயேசு ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் உம்மிடத்தில் வரவும் எண்ணவில்லை, ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும்,
அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இதுதான் தயவுசெய்து நம்ம வாழ்க்கையில் திரும்பி பார்க்கக்கூடிய காரியம். பாருங்க, நிறைய பேர் பிரச்சனையை வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆயுள் முழுக்க பிரச்சனையோடு இருப்பாங்க. சில பேர் கஷ்டங்களை வச்சுருப்பாங்க, வாழ்க்கை முழுக்க கஷ்டங்களை வச்சுருப்பாங்க. சில பேர் கெட்டவங்களை வச்சுருப்பாங்க, வாழ்க்கை முழுக்க கெட்டவங்க. அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஜெபத்தில் மாறினீங்கன்னா ஜெபம் மாற்றும். ஜெபத்தில் கடவுளை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் ஜெபம் கடவுளுடைய செயலை காட்டும். இதுதான் உண்மையான காரியம். கடவுளுடைய செயலை நம்பாமல் இருக்கக்கூடாது. நேற்று நாங்கள் பைபிள் ஸ்டடியிலே அதுதான். முதல்ல தயவுசெய்து ஜெபத்தில் வளர்றீங்களான்னு பாருங்கள். யாராவது ஒன்று சொல்கிறாங்க, சண்டை போடலாம், கேட்கலாம், பொறுமையாக இருந்து அப்புறம் பழி வாங்கலாம், அப்புறம் நூதனமான முறையில் போடலாம் என்று சொல்வதை விட வாங்க ஜெபம் பண்ணுவோம், வாங்க கடவுளை நம்புவோம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போது இவன் என்ன, நீங்கள் வர்றது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கல, இல்லை வராதது பெரிய பாக்கியம்னு நினைக்கல. தயவுசெய்து, ஆனால் நான் அபாத்திரன், நான் தகுதி இல்லாதவன், என்கிட்ட நீங்கள் வர வேண்டாம். அதாவது இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவர்களால் தான் கிறிஸ்தவம் அழியுதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் கிறிஸ்தவர்களால் கிறிஸ்தவம் அழியுது, கிறிஸ்தவ மகிமை அழியுது அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க, எழுதுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. கடவுளை எவ்வளவு உயர்வாக மதிக்க கற்றுக்கிறோம், எவ்வளோ உயர்வாய் நம்ப கற்றுக்கிறோம், அதுதான் மிக முக்கியமான காரியம். மிக மிக முக்கியமான காரியம். அவரே வேண்டாங்கிறான். யார் அந்த ஆள்? எந்த ஆள்? கடவுள் வந்து செய்கிறேங்கிறாரு. இல்லை வராதிங்க. இதில் வேற அவனுக்கு ஒரு பயம் இருக்கா, மரியாதை இருக்கான்னா இருக்குது. எப்படின்னா, அவன் யூதர்களை கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறான்ல, அவங்களும் வந்து சொல்கிறாங்கல்ல, உண்மையிலுமே உங்களுடைய தயவு அவங்களுக்கு தேவைதான், அவர் நல்லவர், அவர் யூதர்களை நேசிக்கிறாரு, யூதர்களுக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறார் என்று அவருடைய நன்மைகளை சொல்லுகிறார்கள். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ உண்மையிலுமே ஜெபங்கிறது தயவுசெய்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன அதெல்லாம் எனக்கு இல்லை, உங்களுக்கும் அவருக்கு இருக்க நம்பிக்கை தான் பேச்சு. நம்பிக்கை இல்லாத டீலிங்காக இருக்காது, நம்பிக்கை இல்லாத பேச்சாக இருக்காது. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை அதனால் நம்பிக்கை, அதான் விசுவாசம். மறந்துடாதீங்க. தயவுசெய்து நீங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். ஜெப வாழ்க்கையை வளர்க்க நான் தயவுசெய்து சபைகளோடு வளர்கிறேன். இப்போ பெத்தனி சபையோடு வளர்ந்தங்கிறது அது அங்கே ஜெபம் எப்படி பண்ணுறாங்க, இல்லை எப்படி வளர்கிறாங்க, அதில் எப்படி அவர் ஜெபத்தை வலியுறுத்துறாரு, அதெல்லாம் மிக முக்கியமான காரியம், மிக முக்கியமான காரியம். அதே காரியத்தை நாமளும் கடவுள் கிருபையினால் பார்த்தோம், கடவுளுடைய நன்மைகளை பார்த்தோம், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பார்த்தோம், கடவுளுடைய மாற்றங்களை பார்த்தோம். நிச்சயமாக இருக்கு. ஓகே, அதனால் நம்ம நிச்சயமாக ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஆனால் சில பெரியவங்களை பார்த்தாலே சத்தம் போட்டுருவேன், உங்களுக்கு வேலை என்ன, கேட்டால் ஜெபிக்க வேண்டியது தானே, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வேலை என்ன, ஜெபிக்கிறது. நாங்களாம் ஜெபத்தில் வளர்றோங்கிறது, சபை ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும், அதான் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்களுக்கு அறிவை வளர்த்து கொண்டுறதில்ல, கடவுள்கிட்ட போய் தாழ்மையாக ஜெபிக்க தெரியணும். பாருங்கள், இந்த 100க்கு அதிபதி அவன் பெரிய பதவியில் இருக்கிறவன், 100 அதிகாரிகளை அவன் வச்சுருக்கிறான், 100 இராணுவத்தை. ரெண்டாவது, நாட்டினுடைய முதுகெலும்பு அவங்க தான், இராணுவம் தான். ஓகே, இராணுவம் தான். இப்பயும் போடுறாங்களா இல்லையா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தால் என்ன ஆகும், இந்தியா எப்படி போராடும்? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதனால தான் தயவுசெய்து மறந்துடாதீங்க, இது ஆவிக்குரிய போராட்டம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் பைபிள்லேருந்து கடவுளை வாங்கிக்குவேன், அறிவை வளர்த்துக்குவேன், இல்லை, ஆவி இருந்து அவர்கிட்டே அதை காட்டணும், அப்போ தான் அவர் டீல் பண்ணுவார். ஆவியினால் அவர்கிட்ட எப்படி பேசுகிறீங்க, ஆவியினால் அவர்கிட்ட எப்படி நடந்து கொள்கிறீங்க, ஆவியினால் எப்படி அவரோட பழக்கப்படுறீங்க, அது இல்லாத இருந்தால் வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்கும். ப்ளீஸ் மறந்துடாதீங்க. அதுதான் ஜெபம் இந்த உலகத்தில் எல்லா மதங்களிலும் இருக்குது, தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஆனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரதிபலிக்க. அதாவது என்னோட கூட யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 1ஆம் அதிகாரம், இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. பாஸ்ட் கேம்பில் ஒரு தடவை சொன்னார், மத்தையாசங்கிறவர் பதில் சொன்னார் அதுக்கு.
51வது வசனம். இந்த வசனத்தை எப்பயும் மறந்துடாதீங்க. 51 வாசிப்போம். நோக்கி திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரனிடத்திலிருந்து இறங்குறதையும். ஆமாம், என்ன அது? இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. மனுஷகுமாரனிடத்திலிருந்து, நல்லா மறந்துடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? மனுஷகுமாரனா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து போக்குவரத்து இருக்கும். பரலோகத்துக்கும் பூமிக்கும் கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அவருடைய உன்னதமான நாமம். இதுதான் ஜெபத்தினுடைய உண்மையான உயிரோட்டம். இதை படிக்கிறப்பெல்லாம் நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறோமான்னு நம்மளை நம்மளே குத்திக்கணும், நம்மளை நம்மளே வருத்திக்கணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நான் படித்தேன். என்னன்னா, யூதாஸ் காரியத்தை எப்படி மனம் கசந்து அழுதான், மனம் திருந்தினான். பேதுரு எப்படி மனம் கசந்து அழுதார், திருந்தினார். யூதாஸ் காரியத்தை வருத்தப்பட்டான், தயவுசெய்து, ஆனால் மனம் திரும்பலை, தற்கொலை பண்ணி கொண்டான். ஏன்னா கடவுளுடைய டச்சு இல்லை, கடவுளுடைய உறவு இல்லை, கடவுளுடைய ஐக்கியம் இல்லை. கடவுளை பற்றி பேசுகிறவங்களாக இருப்பாங்க, ஆனால் கடவுளுக்காக வாழ்கிறவங்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா கடவுளுடைய கொடுத்து வாங்கி. அதனால தான் இங்கே சொல்கிறாரு பாருங்க, மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும். ஆமாம், இதுதான் ஜெபம். வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கணும். அன்னநாடம் கடவுளுடைய உறவு, கடவுளுடைய செயல். நீங்கள் சில இடங்களில் சுவிசேஷத்தை சொல்லுவீங்க, சில இடங்களில் நோய்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணுவீங்க, சில பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, ஆறுதல் சொல்லுவீங்க, சில பேர் குடும்ப சிக்கலில் தவிப்பாங்க, அங்கே உங்களுடைய ஆலோசனைகளை கொடுப்பீங்க. இதையெல்லாம் ஏறுவதும் இறங்குவதும் கடவுள் பரலோகத்திலிருந்து பார்த்து பதில் கொடுக்குறார், இங்கேருந்து மேலே கொடுக்குறோம். அதனால தான் தயவுசெய்து என்கிட்ட பேர் சொன்னாங்கன்னா சில டைமில் மண்டையை அடிச்சுக்கிட்டு, இந்த இப்போது யார் நேற்று ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு கேட்டேன், இந்த விஜய்னு போட்டிருக்கானே அது யார் அப்படிங்கிறத விட அவங்க அப்பா பேர் என்ன, எல்லாருக்கும் இன்சியல் போட்டாக்க அப்போ அவன் பேர் போடணுமே, அவங்க அப்பா பேர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்புறம் அவங்களே யோசித்து ஒருத்தவங்க சொன்னாங்க. ஓகே, இது மிக முக்கியமான காரியம். இன்னொரு காரியம், விக்னேஷ்னு போட்டான், அது யாருன்னு கேட்டு அப்புறம் அது தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? இது மாதிரி நாம் கடவுள்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறோங்கிறது கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை, கடவுள் மேலே இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் மதிச்சிங்கன்னா ஜெப கூட்டத்தை ரொம்ப மதிப்பீங்க. கடவுளை மதிச்சிங்கன்னா ஜெபத்தை மதிப்பீங்க. தயவுசெய்து ஜெபம் என்பது ஒருபோதும் வாயின் வார்த்தைக்காக அல்ல, மனித தோற்றத்திற்காக அல்ல, வசீகரத்துக்காக அல்ல, பாவனைக்காக அல்ல. தயவுசெய்து மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? மறந்துடாதீங்க. ஒரு கப்புள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒருத்தவங்க கேத்தலிக்கு பொண்ணு, பையன் ப்ராட்டஸ்டண்ட்டு, ஜெபிக்க சொன்னாங்க, மலையாளி, ஜெபிக்க சொன்னாங்க, ஜெபம் பண்ணணும். அதுக்கு பிறகு அடுத்த நாள் பார்க்குறப்போ அவங்க சொன்னது, எல்லோருமே பேசிக்கிட்டோம். அதாவது மாப்பிள்ளை சைடு சைடு, பெண்ணு சைடு, மாப்பிள்ளை சைடும் சில பேர் இந்துக்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே கலந்துருந்தாங்க. எல்லோருமே நாங்கள் ஜெபம் பேசிக்கிட்டோம். உண்மையிலுமே உங்கள் ஜெபம் எங்கள் மனதில் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியது, ஒரு தெளிவை ஏற்படுத்தியது அப்படின்னு மணப்பெண்ணு கூட சொன்னுது அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம ஜெபிக்கிறது கடவுளே பார்வைக்காக, தோற்றத்துக்காக, வசீகரத்துக்காக, வார்த்தைகளுக்காக, மற்றவங்க நம்மளை போற்று அல்ல. இருதயத்தை தொடணும், உள்ளத்தை தொடணும். நீங்கள் கடவுளுடைய இருதயத்தை தொடாத இருந்தால் உங்கள் ஜெபம் இருக்காது. அதுதான் யூதாஸ் காரியத்து. கடவுளோடு இருந்தான், எல்லாம் இருந்தான், கடவுளுடைய இருதயத்தை தொடலை. கடவுள் இரக்கமுள்ளவருங்கிறத அவன் தெரிஞ்சிக்கல. அதனால தான் தயவுசெய்து நீங்கள் மறந்துடாதீங்க. ஜெபம் என்பதை அழிக்க விரும்பினீங்கன்னா நம்ம வாழ்க்கை முன்னாடியே அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், நம்முடைய உறவு அழிந்து கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் ஜெபத்தை உங்கள் சொந்த வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடாதீங்க. கடவுள்கிட்ட பணிய தாழ ஜெபத்தில் தெரியலன்னா நீங்கள் என்ன டிப்டாப்பாக இருந்தாலும், என்ன உள்டாப்பாக இருந்தாலும் அசைஞ்சு போயிடுவோம். சாத்தான் பெரியவன், அதை மறந்துடாதீங்க. உங்களை தோற்கடிக்க வல்லவன். அதுதான் ஜெபிக்கிறவர்கள் நிச்சயமாக கடவுளுடைய நல்ல ஒரு உறவில் இருக்கணும். இவன் பாருங்க, வேண்டாம், ஏன் வேண்டாங்கிறான், வர வேண்டாங்கிறான், பிரச்சனைக்கு இல்லை, கடவுளை பற்றி அறிந்திருக்கிறான். இதுதான் பொது அறிவு. அவன் ஒரு யூதன் கிடையாது,
யூத மதப்படி கற்றவன் கிடையாது. ஆனால் பொது அறிவில் கடவுள்லாம் யாருங்கிறத தெரிந்து வைத்திருக்கிறான். அவர்னா அவருடைய வல்லமை, அவர்னா அவருடைய அதிகாரம், அதை அவன் தெரிஞ்சிருக்கிறான். அதனால் அந்த அதிகாரத்தினுடைய விளக்கத்தை கொடுக்குறான். என்ன கொடுக்குறான் பாருங்க தயவுசெய்து. லூக்கா 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்கோ. 8வது வசனம். 8 அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் ஆமாம். இப்போ 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9வது வசனம். இல்லை மன்னிக்கணும், 9 8 9. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம், சேவகரும் உண்டு, இது என்ன சொல்லுது? இது என்ன சொல்லுது நம்மளுக்கு? எனக்கே அதிகாரம் இருக்குது, அதிகாரிகள் கீழ்ப்படுகிறாங்க. இந்த கடவுளுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, எவ்வளவு வல்லமை இருக்கிறது, அதுதாங்க. சரிங்களா? அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அதை இன்னும் ஆழமாக தெரிந்திருக்கிறான். தயவுசெய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய அதிகாரத்தை, அவருடைய வல்லமையை குறைவாய் மதிப்பிடாதீங்க. உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வைத்து கொள்ளாதீர்கள். அப்போ நீங்களே பிசாசுனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுங்களா? அதை நீங்கள் செய்யாதீங்க, அதை மறந்துடாதீங்க. அதெல்லாம் எதில் குளறுபடியும் இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய உறவில் குளறுபடியாக இருந்தீங்கன்னா ஐயோ பரிதாபம். எதுலேயும் குளறுபடியாக இருக்கலாம், ஆனால் கடவுளை பற்றிய அறிவில் குளறுபடி இல்லை. அதுதான் நீங்கள் நல்ல முறையில் பார்க்கணும். அதுதான் இந்த 2 காரியங்கள். ஒன்று, கடவுள் எல்லாம் அவரால் ஆகும், அந்த உறுதியான அசையாத நம்பிக்கை வைத்திருக்கிறான். எந்த விதத்திலேயும் தன்னுடைய அறிவால், ஆற்றலால் அவரை குறைத்து மதிப்பிடவில்லை என்பதை உறுதிப்படுத்தி போகிறான். இதுதான் மிக முக்கியமான காரியம். நம்மளுக்கிட்ட ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக யாருக்கிட்டையும் பெரிய பொறுப்பு இதுதான். கடவுளை உயர்த்தணும், கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்தணும், கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்தணும், இந்த உன்னதமான கிருபையை பார்க்கணும். அது மிக முக்கியமான காரியம். இந்த 2 காரியமும் தான் அவனை என்னது, ஒன்று போய் கேட்டுக்க வழி நடத்துது, 2வது காரியம் போக வேண்டாம், அவர் இங்கே வரக்கூடாது, போய் முன்னமே தடுங்க என்று சொல்லுகிற காரியத்தை கொடுக்கிறது. இதனால தான் நாம் உண்மையிலுமே கடவுளோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை இருப்போம். நான் 2 காரியத்தை சொல்கிறேன். இந்த 2 காரியமும் என்னங்கிறத, இன்னொரு காரியம் இருக்குது. என்னன்னா, கடவுளுக்கான உறவை அவன் ரட்சிக்கப்பட்டு பெற்றுக்கொண்டான், இல்லை அவன் அறிவால் பெற்றுக்கொண்டான். இந்த உறவு தாங்க நல்ல கான்வர்சேஷனை கொடுக்கும். உறவு தான் நல்ல கான்வர்சேஷனை கொடுக்கும், நல்ல சம்பாஷணையை கொடுக்கும். நல்ல உறவு நல்ல சம்பாஷணையை கொடுக்கும், கெட்ட உறவு கெட்ட சம்பாஷணையை கொடுக்கும். தயவுசெய்து இதில் நீங்கள் எந்த மாற்றமும் கிடையாது, யாராக இருந்தாலும். இதான் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளும். மனிதர்களை எந்த சக்தியும் அவங்களுடைய சம்பாஷணை என்ன, வாட் இஸ் த, அந்த சம்பாஷணை தான் நல்ல உறவு. பாருங்க, இவனுக்கு அவருக்கும் கூட்டாளி கிடையாது, பின்னாடி போனவன் கிடையாது, வந்தவன் கிடையாது, ஆனால் நல்ல உறவை வளர்த்து வைத்திருக்கிறான். அதாவது ஏசாமியே பார்த்து மதிக்கத்தக்கதான உறவை பெற்றிருக்கிறான். இதுதான் ஏசாமி 17ஆம் அதிகாரம் போன வாரம் படித்தோம். ஓகே, ஏசாமி இதுனா டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூபப்படுத்துதல். அதில் அவர் என்ன சொன்னார் இயேசுவை பற்றி? பிதாவானவர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அதுதான் நம்ம இயேசு சாமி சொல்கிறத கேட்கறது இல்லை, நம்புறது இல்லை. ஆனால் அவன் கேட்டு தெரிந்து வைத்திருக்கிறான். அதே தான் நிக்கோதேமு கேசும். சரி, இதெல்லாம் நம்ம நல்ல அறிவை வளர்க்குறது, தியானத்தை வளர்க்குறது.
அதான் சில டைமில் நம்ம படிக்க ஆரம்பித்தா அப்படியே உட்காந்துருவோம் அப்படிங்கிறது, அப்புறம் எப்படி சுகர் வந்துடும், பலகீனமாகிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் எழுதியிருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் தயவுசெய்து சம்பாஷணை, அதாவது நீங்கள் கிறிஸ்துவ சக்தி எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். கிறிஸ்துவ சக்தி எங்கே இருக்குது? பிரேமமாக சொல்லுங்கள், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கிறிஸ்துவ சக்தி, கிறிஸ்துவ வல்லமை, கிறிஸ்துவ ஒற்றுமை, இல்லாட்டா கிறிஸ்துவ இது எங்கே இருக்குது? எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒருமனப்பட்ட ஜெபம், ஒருமனப்பட்ட ஜெபம், ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுற கிறிஸ்தவங்களாக இருக்கிறோமா? ஒருமனப்பட்டு. உனக்கு எனக்கு நிறைய காரியம் பிடிக்காது, ஆனால் ஜெபத்தில் ஒத்து போவோம், கடவுள்கிட்ட ஒத்து போவோம், கடவுள்கிட்ட அந்த எண்ணம் இருக்கா? ஒருமனப்பட்ட ஜெபம், கணவன் மனைவி, இல்லை அப்பா அம்மா, இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகள். சரி, ஒருமனப்பட்ட ஜெபத்தை உருவாக்க உங்கள் வீட்டில் உங்களால் முடியுதா? ஒருமனப்பட்ட ஜெபம் பெரிய நன்மைகளை செய்யணும்னு பைபிள் தாங்க சொல்லுது. அப்போஸ்தலர் 2 வாங்க. ஒருமனப்பட்ட ஜெபம் 2ஆம் அதிகாரத்தில் ஒருமனப்பட்ட ஜெபம், 1ஆம் அதிகாரத்தில் ஒருமனப்பட்ட ஜெபம், 4ஆம் அதிகாரத்தில் ஒருமனப்பட்ட ஜெபம். சரி, அதுக்கு பிறகு விசுவாசிகள் ஒருமனப்பட்ட ஜெபம். பைபிளை தயவுசெய்து ஜெபத்துக்கு வரப்போ மட்டும் மற்றவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிற, சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுகிற காரியம். அதனால தான் கான்வர்சேஷனில் ஒன்று சொல்கிறேன். இந்த கான்வர்சேஷன்னா பெருசாக பேசுகிறதுலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்ல லிசனராக இருந்தால்தான் நல்ல பேசாளராக வர முடியும். நீங்கள் நல்லா லிசன் பண்ணுறவங்களா இல்லை, வேண்டிய காரியத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு அப்புறம் சொந்த வழியில், அதெல்லாம் உதவாது. அதான் கான்வர்சேஷன்னா போத் சைடு. இந்த ஜெபத்திலையும் அது வல்லமை வெளிப்படும், கடவுளுடைய பைபிளை படிக்கிறதுலையும் வெளிப்படும். அதனால் நீங்கள் இந்த வருஷம் உண்மையிலுமே நம்ம முதல்ல நல்ல காரியங்களை கற்றுக்கிறோங்கிறது எனக்கு இன்னொரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம போன வருஷம் போன 2 மாதம் தலைப்பை பார்த்தோம், அதுலேருந்து இப்போ ஜனவரி பிப்ரவரி பார்த்தோம், இதுலேயும் நல்ல தலைப்பு படித்தோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவருங்கிறத நம்ம படிப்படியாக பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் இந்த ரட்சிப்பினுடைய உண்மையான காரியம் ஜெபிக்கிறவங்களால தான். நான்லாம் 27 வருஷம் ஜெபிச்சு வந்தவங்களெல்லாம் பார்த்துருக்குறோம். சின்ன வயசு, அப்போ நான்லாம் 27ன்னு நான் கேட்குறது, நான் வந்து ஒரு 20 வயசில். அப்போ எனக்கு முன்னாடியே அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 27 வருஷம், 30 வருஷம். சில பேர் அடக்க ஆராதனை பற்றி ஸ்பர்ஜன் தௌசண்ட்ஸ் ஆஃப் மக்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். 5000 பேர் கூடுவாங்க, காலை மீட்டிங், சாயந்தரம் மீட்டிங். ஆனால் அவர் சாகிற பொழுது 3 நண்பர்கள் ரட்சிக்கப்படாமலே இருந்தாங்க. அதை சொல்லி நண்பர்கிட்ட சொல்லி, நீங்களும் அது ஜெபம் பண்ணுங்க, அவங்க ரட்சிக்கப்படணும்னு இருந்தது. அதனால் நிறைய ஊழியக்காரர்கள், சில பேர் தன்னுடைய குடும்பத்திலேயே ரட்சிப்பை கொண்டுகிட்டு வர முடியாமல் கஷ்டப்படுவாங்க. சில ஊழியக்காரர்கள் நண்பர்கள் ரட்சிக்கப்படாத பற்றி வருத்தப்படுவாங்க. ஆனால் இல்லை, இதெல்லாம் ஜெபந்தான். நான் அதை தான் இங்கே சொல்ல வரேன். ஜெபத்தை தயவு செய்து நான் எங்கேருந்து சொல்லணும்? ஓகே, பாருங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்கோ. நம்மளுக்கு ஜெபிக்க சொல்கிறத மட்டும் சொல்கிறேன். மத்தேயு 17. மத்தேயு 17 பாருங்க, இங்கே பேசுறது கடுகளவு விசுவாசம். 20வது வசனத்தில் 21 வாசிப்போம். இந்த ஜாதி பிசாசு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உபவாசம் பண்ண உபவாசத்துக்கு போயிடாதீங்க, அதை தியானம் பண்ணாதீங்க. உபவாசம் 58 ஏசாயா 58 சொல்லுது. உபவாசங்கிறது அதிக நேரம் ஜெபம் பண்ணுறது. இப்படி தூக்கி போடணும். நீ அதிக நேரமாக ஜெபம் பண்ணாத உபவாசம்னு அதில் வேறு முகத்தை சோகையாக வச்சுக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் பார்க்குறவங்களுக்கு பெக்யூலராக காட்டுறது, அதெல்லாம் வேஷம். அதில் நான் நம்பலை. அதிக நேரம் ஜெபம் பண்ணியா? அதிக நேரமாக கடவுளோடு இருக்கிறியா? யாக்கோப்பினால நான் போராடி பெற்றுக்கொண்டவன் ட்ரிக்கி, அவனை தான் இஸ்ரவேல் மாத்துறார். அதனால தான் ஜெபத்தினால மாறுங்கிறத கடவுளே சொல்லி கொடுக்குறார். அடுத்தது 26க்கு வாங்க. 26ங்க இல்லைங்க, 26ஆம் அதிகாரத்துக்கு. அங்கே அந்த ஜெபத்துக்கு தான் வந்தோம். 26:41 26:41 நீங்கள்
ஆவியோ. இதுக்கு தாங்க உதாரணம் சொல்லுவாங்க, மதுரை எதனால் எரிஞ்சது? மதுரை எதனால் எரிஞ்சது? கோபக்காரங்களால். கண்ணகி கோபப்பட்டான். ஸோ முன் கோபம் பின் கோபி இருப்பாங்க. அதனால தான் இந்த வசனம் என்ன ஞாபகப்படுத்துனா, நீ எதையும் செய்ய போகிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிவிடு. சோதனைக்கு உட்படாதபடி முன்னமே ஜெபம் பண்ணிவிடு. ஜெபம் பண்ணிட்டு போவோங்கிறவன் போய் ஜெபம் பண்ணுவாங்க. போன பிற்பாடு வேறு ஒரு சூழ்நிலை வந்திருக்கோம். ஆனால் முதல்ல ஒப்பு கொடுத்துட்டு போயிடணும். ஜெபம் பண்ணிட்டு போயிடணும். காலையில் வேலைக்கு போகிறோமா, பள்ளிக்கூடத்துக்கு போகிறோமா, எங்கே போனாலும் இந்த நாளை தொடங்குகிறோம். கிருபை, தினமும் புதிய கிருபை. அந்த எண்ணம்லாம் நம்மளுக்கு வர மாட்டேங்குதே. இங்கே என்ன சொல்கிறாரு? சோதனைக்கு உட்படாதபடிக்கு. ஆமாம், போதும். இதுதான் மிக முக்கியமான காரியம். ஓகே, ரோமருக்கு வாங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம். ரோமர் 12ஆம் அதிகாரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். 12. ஆமாம், ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். பாருங்க, என் முன்னாடியோ பின்னாடியோ எத்தனை பேர் நம்புறவங்க இருந்தாலும் நம்பாதவங்க இருந்தாலும் நான்லாம் ஜெபம் பண்ணுறதுல நம்ம இருக்கணும். அவங்க நம்புறவங்க நம்பாதவங்களாக இருக்கலாம். அதான் இப்போ எனக்கு பயமே. சில பேரெல்லாம் நம்ம சூழ்நிலையை பார்த்து மாறிடுவாரோ பயம் இருக்கும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அவருக்கு இருக்கிற சூழ்நிலை. அவரெல்லாம் எப்படி பிஸ்னஸை உருட்டுறார் அப்படிங்கிறது. அதனால் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணணும். மறந்துடாதீங்க ப்ளீஸ். அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 5:17-18 இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். அப்புறம் என்ன? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஆவியில் ஜெபம் பண்ணணும். ஆவியில் ஜெபம் பண்ணுங்கிறது இருக்கு, யூதா புத்தகத்தில் இருக்கு. யூதா புத்தகம். ஆவியில் ஜெபம் பண்ணணும். சரி, ஜெபத்தை நம்ம நல்லா வளர்க்கணும். இப்போ இதில் என்ன உண்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ரிசல்ட்டுக்கு வந்துடுவோம். கடவுள் பதில் கொடுத்தாரா இல்லையா? அவன் போகிறதுக்கு முன்னாடியே குணமாயிருந்தானா இல்லையா? அவர் எப்போ சொன்னாரோ அந்த நேரத்தில் குணமாயிருந்தானா இல்லையா? இதாங்க நம்ம கடவுள். இதான் நம்ம கடவுள். நான் குணத்துக்காக சொல்லலை. சில டைமில் பொறுமையை கற்றுக் கொடுக்கலாம், சில டைமில் உபத்திரவத்தினால நன்மையை கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கும் கடவுளுக்கு இருக்கிற டீலிங்கில் பொறுமையாக இருக்கிறீங்களா, விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா, காத்து இருக்கிறீங்களா, நம்பிக்கையாக இருக்கிறீங்களாங்கிறது தான் கேள்வி. வேறு எதுவும் இல்லை. காத்து இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். இந்த பாருங்க, இவன் உறுதியாக இருந்தான், இவன் அசையாது இருந்தான். அதான் எப்பயுமே அசையாத உறுதியாக நிலைத்திருக்கிற விசுவாசம் என்றால் இதை பாருங்க. எதை பாருங்க? சுழலும் காற்றடி. அதுக்கு எவ்வளவு பெரிய விங்ஸ் இருக்கு தெரியுங்களா? அது கொண்டு போய் ஃபிட் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது. அதுவும் எவ்வளோ உயரத்தில். அதனால இடி மின்னல் வந்தாலும் அதெல்லாம் தாக்காது, வெள்ளம் பாதிப்பு வந்தாலும் தாங்காது. அதுதான் தயவுசெய்து நம்ம நல்ல காரியங்களை செய்யணும், சபையில் பெரிய காரியங்களை செய்யணும், எல்லாருடைய கண்களும் திறக்கப்படணும், எல்லாருடைய உள்ளமும் திறக்கப்படணும். உண்மையிலுமே நாம் ஆவிக்குரிய ஜெபத்தை ஜெபிக்கணும். விரோதி அதெல்லாம் பிரிக்காதீங்க. கடவுளுக்கு விரோதியான்னு பாருங்கள். அவர்களுக்காகவே ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார். கடவுளுக்கு விரோதிக்காக நீ தான் ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் எங்கே நல்லவங்களா இல்லை நல்லது செய்ய போகிறது? கெட்டவங்களுக்கு எப்படி நல்லது செய்வாங்க? ஸோ அதனால தான் ஜெபம் தயவுசெய்து அழியாதுங்கிறத கிறிஸ்தவர்கள் தான் உறுதிப்படுத்தணும். ஏன் அழியலைன்னா என்னக்கிட்ட அழியல, என்ன அழிக்கலை, நான் ஜெபத்தினால வளர்கிறேன். அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதுவும் கிறிஸ்தவர்களை அதான் ஒருமனப்பட்ட ஜெபம், ஒருமனப்பட்ட சிநேகிதம், அதுதாங்க வளரும். எங்கேயும் பாருங்கள், ஒரு கை தட்டுனா ஓசை கிடைக்காது, இரு கை தட்டுனா ஓசை கிடைக்கும். ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணால் கடவுள் பதிலே கொடுப்பார். மத்தேயு 18:18 எங்கே என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு.
ஆனால் தயவுசெய்து நம்ம ஜெபத்தில் வளரணும்னா ஜெபத்தை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஜெபத்தினுடைய உண்மையை நம்ம கடவுள்கிட்ட பெற்றுக்கொள்வோம். அதனால் தயவுசெய்து நம்ம கடவுள் பதில் கொடுக்குறவராக இருக்கிறாருங்கிறத நம்ம நம்புவோம். நம்ம கேட்குறது உலகத்தில் பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஆத்துமா ரீதியில் ஜெபிக்கிறவங்க பெரிய ஆத்மீக நன்மைகளை பார்க்குறாங்க. நம்ம சரீர நன்மைகளை நம்ம சரீர நன்மைகளை கூட பார்க்கலன்னா அதுதான் மிக முக்கியமானது. அதனால தான் தயவுசெய்து ஜெபம் எங்கே அழியும்னா அது பிசாசுனால தான் அழியும். நம்ம பிசாசுடைய கூட்டாளியாக இருந்தால் நேரத்தை அதுக்கு கொடுக்க மாட்டோம், ஜெபத்துக்கு கொடுக்க மாட்டோம். ஜெபத்தில் நம்ம வளரும்படி கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார், கடவுளை நம்ம நம்பி இருப்போம். அதுதான் ஒருமனப்பட்ட ஜெபம், ஒருமனப்பட்ட ஆவி, ஒருமனப்பட்ட கடவுள். பாருங்க, ஏசாமி அந்த மனிதனோடு சேர்ந்திருக்கிறார், அந்த மனிதன் கடவுளோடு சேர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, உயர்ந்த மதிப்போட, உயர்ந்த உள்ளத்தோட. ஏன்னா நீங்கள் பெரியவர், நீங்கள் வல்லமை உடையவர், உங்களால் எல்லாம் செய்ய முடியும், உங்களுக்கு வல்லமை இருக்குது, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, நான் உங்களை ஒன்றும் குருட்டாட்டமாக நம்பலை, மூட நம்பிக்கையாக இல்லை, உறுதியாக நம்புகிறேன். நீர் செயல்படுகிற கடவுள், நீர் பதில் கொடுக்கிற கடவுள், நீர் வல்லமை நடப்பிக்கிற கடவுள் என்கின்ற நம்பிக்கையோடு அவன் இருக்கிறான். புரியுதுங்களா? அதான் அந்த காலத்தில் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. என்னென்னா, இந்த மேலே வீட்டு மேலே கூரை மேலே சாத்தான் படுத்திருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தான் படுத்திருப்பான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இங்கே அது பாசிட்டிவ் சொல்லுவார், கீழே நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா அவனும் தூங்கிக்கிட்டு இருப்பான், நாம் சண்டை போட்டோம்னா அவனும் சண்டை போடுவான். நீங்கள் கடவுளோடு போராடுனா தான். ஏன்னா அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க நாம் ஒவ்வொருத்தரும் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணணும். விசுவாசிகள் சோர்ந்து போயிடக்கூடாது, விசுவாசிகள் தளர்ந்து போயிடக்கூடாது, விசுவாசிகள் நம்பிக்கை இழந்து போயிடக்கூடாது, விசுவாசிகள் பதறக்கூடாது, விசுவாசிகள் கெட்டு போகக்கூடாது, விசுவாசிகள் கடவுளை தேடணும், ஜெபிக்கணும். இதுதாங்க முக்கியம், அதுதான் முக்கியம். தயவுசெய்து இந்த காலங்களில் நம்ம ரொம்ப ஒருமனப்பட்டுக்கிற ஜெபிக்கத்தை மறந்துடாதீங்க. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க, ஒன்று கூடி ஜெபம் பண்ணினாங்க, பகிர்ந்து கொண்டு ஜெபம் பண்ணினாங்க. அதனால தான் தயவுசெய்து இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருப்போம், ஜெபத்துக்கு நேரத்தை கொடுப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல தகப்பனே, மகா உன்னதமான ஆண்டவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப வேலை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி, ஜெபிக்கிற மனிதர்களாக இருப்பதற்காக நன்றி. நாங்கள் ஜெபத்திலே வளரக்கூடியவர்களாக இருக்க நீர் ஆசீர்வதியும் அப்பா. நீர் கொடுத்த ஜெபம் கர்த்தவே, ஜெபத்திலே அழுகை இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது, அதே நேரத்தில் பாவரிக்கை செய்வதும் இருக்கிறது, நன்றி சொல்வதும் இருக்கிறது, கர்த்தாவே வேண்டுதலும் இருக்கிறது, அதே நேரத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களும் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் கருத்தாக இருந்து எங்களுடைய நாட்டையும், எங்களுடைய வீட்டையும், எங்களுடைய ஊரையும், எங்களுடைய மக்களையும், எங்களுடைய சபை விசுவாசிகளையும் பார்க்கிற பொழுது நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களை பார்த்து ஜெபிக்க அந்த 100க்கு அதிபதி உங்களிடத்தில் அவன் வந்தான், உங்களை பற்றி அறிந்திருந்தான், உங்களுடைய உறவில் நிலைத்திருந்தான், அவன் அசையாமல் நிலைத்திருந்து பெற்றுக்கொள்ள காத்திருந்தான். அந்த உன்னதமான பாக்கியத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். ஜெப வாழ்க்கை எங்களுக்கு தாரும், ஜெப ஆவியை தாரும், ஜெப சிந்தனையை தாரும், ஜெப உறவை தாரும், ஜெப ஐக்கியத்தை தாரும். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்க எங்களுடைய சபைக்காக, எங்களுடைய ஊழியத்திற்காக, எங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக, எங்களுடைய ஐபிசி குடும்பத்துக்காக என்ற நன்றி உணர்வோடு ஜெபிக்க எங்களுக்கு நல்ல ஆவியை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா? இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவுசெய்து நம்ம மத்தியில் இருக்கிற கற்பணிகள் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அபிகைல், கல்பனா கிறிஸ்டி, இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும்